இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ மாதிரி இருக்குமான்னு தெரியல. எங்கம்மா நான் வீடியோ எடுக்கணும், நான் தான் பண்ண போறேன். ஆனியன், கருவேப்பிலை, ஆனியன், இஞ்சி, தக்காளி. எங்கள் அம்மிப்பா கேமியோ பண்ணுறாரு. இது என்ன சுடுத்து இவ்வளோ ரைட்? ஓ, ஒரு விங்ஸ் கீழே போட்டேன். ஸோ வெல்கம் பேக் ஃபிஷ் லேண்டர்ஸ். இன்றைக்கி வந்து எங்கள் அம்மிம்மா வீட்டில் இருக்கேன். ஸோ இங்கே வந்து என்ன ஆகும்னா புறா குழம்பு, அதாவது பீஜியன் கிரேவி வந்து என்னோடய ஃபேவரேட் ஃபுட்டு. ஸோ என்னை வந்து ஒரு பார்பேரியன் மாதிரிலாம் பார்க்காதீங்க. புறா வந்து உண்மையிலே சிக்கன் டேஸ்ட் தான், பட் இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அந்த கிரேவி வந்து எசன்ஸ் வேறு மாதிரி இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து நீங்கள் எங்கள் அம்மிமாவோட சேர்ந்து நம்ம குக்கிங் விளாக், ஒரு ஃபன் ஃபில்டு ஒரு வீடியோ தான் இது. லெட்ஸ் கோ. இப்போ வந்து அவங்க சமைச்சு நான் ஃபன் பண்ணி வீடியோ எடுக்க போகிறேன்னு நினச்சேன். இப்போ அவங்க எனக்கு சொல்லி தர போகிறாங்கன்னா நான் சமைக்க போகிறேன். சொல்லுங்கள். எண்ணெய் ஊற்றி, சரி, வெங்காயம் போட்டு, இதை தக்காளி இதை போட்டு, தக்காளி மிக்ஸியில் அடிச்சு கடைசி இது மசாலா அம்மிமா திடீர்னு கிளிச் ஆயிட்டாங்க. ஆம் 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 ஆமாம் ஆம். வெங்காயம் போட்டு வதங்கினோடனே இதை போட்டு வதங்கினோடனே இதை போட்டு ஊற்றி மசாலா ஞாபகம் இருக்காது. முதல்ல எண்ணெய் ஊற்றி சுடாயிக்கணும். லெட்ஸ் கோ. எண்ணெய் வந்து எவ்வளோ ஊற்றணும்? சும்மா மதிப்பாக ஊற்றணுமா? எண்ணெய் ஊற்றியாச்சு. இது வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண வீடியோ மாதிரி இருக்குமான்னு தெரில. வீடியோ எடுத்துகிட்டே சமைச்சேன். எங்கள் அம்மிமாவுக்கு பழக்கம் இல்லை. எனக்கு கிரேவி வந்து சமைச்சு பழக்கம் இல்லை. மித்தபடி டிஃபன் எனக்கு குக் பண்ண தெரியும், பட் கிரேவி வந்து நான் குக் பண்ணதில்லை. அதனால் இந்த வீடியோ வந்து எப்படி முடிய போது, டேஸ்ட் எப்படி இருக்க போதுன்னு சாப்பிட்டு சொல்கிறேன். ஸோ இப்போ இது வந்து கட் பண்ண வெஜிடபிள்ஸு, ஆனியன், கருவேப்பிலை, ஆனியன், இஞ்சி, தக்காளி. ஓ, அது வேறு குழம்புக்காக போகல மக்களே, சாரி. இதில் வந்து எண்ணெய் காய்ஞ்சோன்னே இல்லை ஒரு சில எல்லாம் போட்டு தாளித்து போடணும் போல். ஆனியன், டொமேட்டோ எல்லாத்தையும் போட்டு நான் வரதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்சிட்டாங்க போல். அதனால் அந்த ப்ராசஸ் காட்ட முடியல. இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஆயில் சுட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இதை ஊற்றணுமா? அதை தான் காமிச்சேன், அது கிடையாது. நீங்கள் இப்போ வெங்காயமும் கருவேப்பிலையும் போடணுமா? கருவேப்பிலை இல்லையா, வெங்காயம் மட்டும் போட்டு வதக்கணும். என்னம்மா நான் வீடியோ எடுக்கணும், நான் தான் பண்ண போகிறேன். வீடியோ ஆன் பண்ணிட்டேன். என்ன சுடுத்து இவ்வளோ ரைட்? ஓ, ஒரு நிமிஷம் கீழே போட்டேன். தண்ணி அதை வந்து வதக்கணும் போல. அதில் வந்து இப்போ ஆனியனும் பீஜியன் அந்த மீட் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஃபஸ்ட்டு கறியும் வந்து ஆனியனையும் வதக்கணும். இது வளவு வதங்கினதுக்கப்புறம் இது போடணுமா? போட்டு சரி, நான் க்ளோஸ் அப் வீடியோ எடுக்கணும். இது வதக்கணும் கொஞ்சம். தேவையான அளவு மசால் பொடி 2 ஸ்பூன், இன்னொரு ஸ்பூன் எடுங்க, போடுங்க போடுங்க போடுங்க. கமான். வந்து இதை கிண்டணுமா? எங்கள் அம்மிமா வந்து இப்படி நார்மலாக தான் கிண்டுவாங்க. நம்ம வந்து இன்ஃப்ளூயன்சர், யூடியூபர், அதனால் நம்ம வந்து இப்படி கிண்டுவோம். நம்ம வந்து இப்போ பூரா ஃப்ரைட் ரைஸ் பண்ணுவோம். லைட்டிங் இல்லைங்க. அடுத்து அடிச்சிட்டேன். எவ்வளோ நேரம் கிண்டணும்? மேலே தூக்கி என்னமோ ஃபன் பண்ணுறேன். சூடு குறைஞ்சிச்சு பாரு, அடுப்பு வச்சுருக்கேன். சரிண்ணா, நீங்கள் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் நான் விளாண்டுட்டு நான் ஊற்றுவேன். நீங்கள் நார்மலாக பண்ணுவீங்கம்மா, நான் வந்து ஒரு ஒன்றும் இல்லை. அது அரிசி ஊற்றணுமா? மேம் அங்கே பாருங்க, சமைச்சாச்சு.
பண்ணணும்? இப்போ வந்து குக்கர் மூடிட்டு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணலாம்? 10 நிமிஷம். ஸோ இப்போ வந்து புறா குழம்பு அதாவது பீஜன் கிரேவிக்கு வந்து ஆனியன், டொமேட்டோ, கோகனட், இது வந்து என்னோட இங்கிலீஷ் ஆடியன்ஸ்க்காண்டி சொல்கிறேன். ஸோ வெங்காயம், தக்காளி, மல்லிச்செடி அண்ட் தென் லைக் தேங்காய் கொஞ்சம், வேறு என்ன வேணுமா? இஞ்சி வெள்ளைப்பூடா, இஞ்சி வெள்ளைப்பூடு, அப்புறமா வேறு என்ன மல்லிச்செடி சொல்லிட்டணும். அதான் அதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டே மிக்ஸ் பண்ணி அதாவது மிக்சியில் போட்டு நல்லா இது பண்ணி வச்சுட்டாங்க. அது ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து தனியாக வச்சுட்டு ஃபஸ்ட்டு ஆனியன் மட்டும் வதக்கிட்டு அப்புறம் டேரெக்டாக பூரா ஆட் பண்ணி வதக்கிட்டு இந்த மிக்சரை வந்து உள்ளே போட்டு அதையும் ஒரு லைட்டாக வதக்கிட்டு அப்புறம் மசால் பொடி, சால்ட் போட்டுட்டு லாஸ்ட்டாக தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவு கிரேவியாக வேணுமா இல்லை நல்லா தண்ணியாக வேணுமா ஆட் பண்ணிட்டு குக்கர் மூடிடலாம். 10 மினிட்ஸ் அது வேகணும். 10 மினிட்ஸ் வெந்ததுக்கப்புறமா சாப்பிட்லாம். லெட்ஸ் கோ. இது வந்து நான் வந்து அந்தந்த கிளிப்புக்கு ஏற்ற மாதிரி பேசி எடுப்போம் தான் பார்த்துருந்தேன். பட் இது வந்து என்ன ஆயிடுச்சு, ஏற்கனவே அவங்க கிரைண்ட் பண்ணி வச்சுருந்ததுனால தனியாக ஒரு கிளிப்பாக போட்டேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா எங்கள் அம்மிப்பா கேமியோ பண்ணுறாரு. ஃபிஷ்லேண்டர்ஸ் இப்போ வந்து நம்ம என்னோடய ஃபேவரட் பீஜியன் கிரேவி ட்ரை பண்ண போகிறோம், சாப்பிட போகிறோம். ஸோ இது வந்து இது தோசைக்கு வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ தோசை வித் எனி நான்வெஜ் கிரேவி அந்த காம்போவே அல்டிமேட்டாக இருக்கும். அதுவும் இந்த இது வந்து நீங்கள் புறா குழம்பு வந்து தோசைக்கு வந்து அல்டிமேட் மாஸ் காம்போ. பட் இன்றைக்கி லஞ்சுக்குங்கிறனால நான் வந்து ரைஸோடு ட்ரை பண்ணுறேன். ஸோ இது வந்து புறாவோட லெக் பீஸ். அவ்வளோதான், இது டூத் ஸ்டிக் மேலே தான் இருக்கும். அப்புறம் இருந்து ஸோ இது மாதிரி சிக்கன், மட்டன், ஃபிஷ் தவிர இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வித்தியாசமான பேர்டோ இல்லை சீ ஃபுட்டோ பிடிக்கும்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா.